விஞ்ஞானத்தின் யுக புரட்சி செய்த தலைவர் ராஜீவ்காந்தியுடைய 33வது நினைவேந்தல் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக, வட்டார வாரியாக, நகர வாரியாக, கிராம வாரியாக அமைதி நடைபயண நாளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தலைவர் ராஜீவ்காந்தியுடைய சிலைக்கும் அவருடைய புகைப்படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்து தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்க இருக்கிறார்கள். நாங்களும் காலை 7 மணிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திலும், 8 மணிக்கு ராஜீவ்காந்தி சிலை அமைந்துள்ள கிண்டியிலும், 8:30 மணிக்கு பூந்தமல்லியில் தலைவர் ராஜீவ்காந்தி சிலை முன்பும், 9:05க்கு திருப்பெரும்பந்தூரில் அன்னை இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு தலைவர் ராஜீவ்காந்தியுடைய நினைவில்லத்தில் கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கின்ற இந்த ஜோதி தீபத்தை பெற்றுக்கொண்டு அங்கே நினைவஞ்சலி செலுத்த இருக்கிறோம். கேரள மாநிலம் சிலந்தி ஆற்றல் குறித்து அணை கட்டப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி கட்டுவது ஒரு மாநிலத்தின் ஒருமைப்பாட்டை, உறவை சீர்குலைக்கும். எங்கு நீர் புறப்படுகிறதோ அதைவிட எங்கு போய் சேர்கிறதோ அவர்களுக்கு தான் உரிமை என்று தமிழ்நாடு அல்ல, இந்தியாவில் உலக நாட்டில் உள்ள நீதிமன்றங்கள் எல்லாம் நீர் ஆதாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கேரளா இதில் தன்னை முழுமையாக தேசப்பற்றோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை அவர்கள் தர வேண்டும். NDTVயில் நியூஸ் 18ல் ஒரு பேட்டி இன்னும் இருக்குது, அதை எடுத்து பார்த்தா தெரியும். பாகிஸ்தானை பற்றி பேசியிருக்காரு, இஸ்லாமியர்களை பற்றி பேசியிருக்காரு. 2 மாடுகள் இருந்தால் 1 மாடுகளை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்னு சொல்லியிருக்காரு. 2 அறை ஒரு வீட்டில் இருந்தால் 1 அறை இஸ்லாமியர்கள் கொடுத்து விடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இடஒதுக்கீடை பகிர்ந்து அவர்களுக்கு அளித்து விடுவார். இப்படியெல்லாம் வெறுப்பு அரசியல், வெறுப்பு பிரச்சாரத்தெல்லாம் செய்திருக்கார். செய்துட்டு இப்போ ஒரு பிரதமருக்கு அழகு அப்படிலாம் பேசுகிறது. ஒரு நாட்டோட பிரதமர் எப்படியெல்லாம் நாகரிகம் இல்லாமல் சொல்லிவிட்டு பேசிவிட்டு நான் பேசவில்லை, சொல்லவில்லை, நான் எப்பொழுது பேசினேன், அப்படி பேசினால் இந்த நாட்டில் உள்ள பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது என்றெல்லாம் அவரே கேட்டுக்கொள்கிறார். நாடு அறியும், நாட்டு மக்கள் அறிவார்கள் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்று. வெறுப்பு அரசியல், மத அரசியல், மொழி அரசியல், சாதி அரசியல், இந்த அரசியலுடைய சகதியில் அவர் நினைந்திருக்கிறார், மூழ்கி இருக்கிறார்.